ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிச்சிமிஸ் கிச்சன். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நலமாய்க்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிற ரெசிபி முள்ளங்கி சம்பல் ரெசிபி உண்டு. முள்ளங்கின்னு சொன்னாலே மிச்சம் பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இதை மாதிரி நீங்கள் சம்பல் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களோட மாடி தோட்டத்தில் உம்மை முள்ளங்கி நாட்டிக்கிறா. மாஷாலாண்டு நல்லா வந்திக்குது. அந்த முள்ளங்கியை வச்சு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ரெசிபி தரப்போகிறேன். எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும். இந்த மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் முள்ளங்கி கிழங்கை கலட்டி கொள்கிறோம். எந்த மாதிரி சமைச்சாலும் இந்த முள்ளங்கிற டேஸ்ட் வரவே வராது. பட் இதில் போசணைகள் நிறைய காணப்படுது. கட்டாயம் நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் இந்த முள்ளங்கி எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி பச்சையாக செலடா அல்லது சம்பலாக நீங்கள் சாப்பிட்டா அதோட போசணை பூரணமாக உங்களை சேரும். முள்ளங்கீரை இலைகளை நீங்கள் இந்த மாதிரி கலட்டி அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பூச்சிகள் புழுகள் இல்லாமல் இந்த மாதிரி தெரிஞ்சு அதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் முள்ளங்கி கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. முள்ளங்கியோட தோலெல்லாம் இந்த மாதிரி நீக்கிட்டு நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவின பிறகு கிரேட்டர் ரெண்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கியை சொப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக தெரிஞ்சு வச்சிருந்த அதாவது நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருந்த முள்ளங்கீரை இலைகளை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸ்ரீலங்காவில் அதிகமான மக்கள் இந்த மரக்கறிக்கு ராபுன்னு சொல்லி தான் சொல்கிறேன். நானும் கூட ராபுன்ற வேர்டை தான் பயன்படுத்துகிறேன். முள்ளங்கின்னு சொல்லி நான் இந்த வீடியோக்காக சொல்கிறேன். என்ன இந்த ராபுன்னு இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் யோசிப்பீங்க. ராபுண்டா சிங்கள மொழியில் இந்த முள்ளங்கி மரக்கறிக்கு ராபுன்னு சொல்லி தான் சொல்கிறது. முள்ளங்கி கீரைகளை இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. கீரையை இந்த மாதிரி அரிஞ்ச பிறகு நீங்கள் சம்பலுக்கு தேவையான மாசியை நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக நீங்கள் பச்சை மிளகாய் ரெண்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி கீரை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் சொப் பண்ணி வச்சிருந்த அந்த முள்ளங்கி கிழங்கை நீங்கள் இந்த கீரையில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் மாசி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறை சேர்த்துட்டு நீங்கள் எல்லா இடத்துக்கும் அது படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான முள்ளங்கி சம்பல் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய்.